நீங்க ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகணுமா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல எப்படி உங்க முதலீட்டு பாதையை அமைச்சுக்கணும்னு தெரியணுமா? உங்களுடைய கேள்விகளை சரியான எக்ஸ்பர்ட்ட கேட்கணும்னு தோணுதா? அப்போ நாங்க நடத்துற M2W 3.0 இன்வெஸ்டர் கான்க்ளேவ்ல கலந்துக்கங்க. ஒரு நாள் முழுதும் முதலீடை பத்தி தான் பேச போறோம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி தான் பேச போறோம். கீழே கொடுத்திருக்கிற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணுங்க. எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஹாய், இந்த வாரம் உங்களுக்காக 2 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் காத்துட்ருக்கு. காலையில் 10 மணிக்கு நேவிகேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ், வாட் ஃபிக்ஸ்ட் இன்கம் இன்வெஸ்டர்ஸ் நீட் டு நோ. காலையில் 11 மணிக்கு டீகோடிங் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் எஸ்ஐஎஃப்ஸ். இந்த 2 வெபினாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம வெபினாரில் சந்திக்கலாம். போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோக்கு செப்டம்பர் 2025 ஒரு போரிங் மந்த். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த வருஷமே நிஃப்டிக்கும் லார்ஜ் கேப்புக்கும் ஒரு போரிங்கான காலகட்டமாக இருந்து வருகிறது. பட் போரிங் டைம்ஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணுது அப்படிங்கிறதா நாளைக்கு பெட்டர் டைம்ஸில் என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கான அறிகுறி. சிம்பிளாக சொல்கிறேன். போரிங் டைம்ஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ ரொம்ப கீழே போச்சுன்னா பெட்டர் டைம்ஸில் முதல்ல அது இருந்த இடத்துக்கு மேலே எழுந்து வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஒத்துக்கிறீங்களா? ஸோ போரிங் டைம்ஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ இழக்காமல் இருந்துச்சுனாலே அது பெட்டர் டைம்ஸுக்கு இன்னும் தயாராகி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் விழுற நேரத்துலலாம் என்னுடைய சொந்த போர்ட்ஃபோலியோவில் கூட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்ப்பேன். நாம் மார்க்கெட்டை விட அதிகமாக விழுறோமா? அப்படி விழுறோன்னா அதற்கான தனித்துவ காரணங்கள் என்னென்ன? தனிப்பட்ட முறையில் எந்த பங்கு அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது? எந்த பங்கு நமக்கு வீக்னஸை போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வருது? அந்த பங்கு அந்த இடத்துல இருக்கணுமா? இது எல்லாம் நம்ம போர்ட்ஃபோலியோ லெவலில் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம பொதுவெளியில் வைத்து பேசும்போது இதையெல்லாம் நம்ம நிச்சயமாக யோசிச்சாகணும். பட் ஃபஸ்ட்டு அப்படி யோசிக்க வேண்டிய இடத்துல இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும். நல்லா கவனிங்க. ஜனவரி 1, 2023 ஆரம்பித்த போர்ட்ஃபோலியோ ஒரு முறை ஜனவரி 1, 2024 3 மாற்றங்களை கொண்டு வந்தோம். அந்த 3 மாற்றங்களும் கடந்த 21 மாதங்களில் இந்த போர்ட்ஃபோலியோவை ஸ்திரப்படுத்தியிருக்கு. அதுதான் நீங்கள் முக்கியமாக கவனம் கொள்ள வேண்டியது. அது மட்டும் இல்லை, அந்த 3 பங்குகளும் இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு கணிசமாக கான்ட்ரிபியூட்டும் பண்ணியிருக்கு. ஒரு போர்ட்ஃபோலியோவில் மாற்றங்களை கொண்டு வந்தால் ஃபஸ்ட்டு அந்த மாற்றங்கள் போர்ட்ஃபோலியோவை ஸ்திரப்படுத்தணும், ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது growth கொடுக்கணும். 99% ஆஃப் த டைம் தனிநபர்கள் தானே போய் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணும்போது வர வேண்டிய இந்த ஸ்டெபிலிட்டியும் growthம் அவங்களுக்கு நேர் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துது. ஸோ போர்ட்ஃபோலியோ மாற்றங்கள் என்பதை கொண்டு வருவதற்கு முன் இந்த மாற்றங்கள் ஸ்டெபிலிட்டியை கொடுக்குமான்னு முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியை கொடுக்குமான்னு யோசிக்கணும். ஆனால் நாம் எப்படி திங்க் பண்ணுறோம்? வளர்ச்சியை கொடுக்குமான்னு மட்டும்தான் திங்க் பண்ணுறோம். ஸ்டெபிலிட்டியை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இந்த போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோங்கிற இந்த எக்ஸசைஸே ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ஆழமாக பதிய வைக்கிறதுக்கு தான். இதை நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ன்றது எனக்கு தெரியல. பட் ரொம்ப முக்கியமான அம்சம் இந்த போர்ட்ஃபோலியோடைய ஸ்டெபிலிட்டி. அந்த வகையில் இந்த மாதம் இந்த போர்ட்ஃபோலியோ ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்குன்றது தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ இந்த மாதத்தின் துவக்கத்தில் 1 லட்சம் ரூபாய் போட்டிருந்தா மாதத்தின் இறுதியில் 1,01,109 ரூபாயாக வளர்ந்திருக்கிறது. ஸோ 1.11% கெயின். நிஃப்டி 50 டிஆர்ஐயில் 1 லட்சம் போட்டிருந்தா 99,962 ஆக அது குறைந்திருக்கும், -0.04. ஸோ இங்கே பாருங்கள் 1.15% டிஃபரன்ஷியல் இருக்கு. இந்த டிஃபரன்ஷியல் தான் ஒருத்தர் இண்டெக்ஸை தொடர்ந்து பீட் பண்ணணும்னா அவர் போர்ட்ஃபோலியோவில் நடக்க வேண்டிய நிகழ்வு. இதை எத்தனை பேர் உங்கள் சொந்த போர்ட்ஃபோலியோவில் கவனிக்கிறீங்க? நாம் இதை பொதுவெளியில் மாதம் மாதம் டிரான்ஸ்பரண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் உங்களுடைய தனிப்பட்ட போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதம் நிஃப்டி இவ்வளோ மூவ் ஆச்சு, ஏன் போர்ட்ஃபோலியோ இவ்வளோ மூவ் ஆச்சுன்னு கவனம் கொண்டு அதை பதிவிட்டு ஒரு வருஷம் என்ன நடந்ததுன்னு மாதம் நோட் பண்ணி வருஷ கடைசியில் மொத்த வருஷமும் எப்படி மூவ் ஆச்சுன்றதை அனலைஸ் பண்ணியிருக்கீங்க?
என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பங்குகளில் முதலீடு செய்பவர்கள் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயமே இதுதான். ஆனால் யாருமே செய்வதில்லை. இதுக்கு ஒரு படி மேலே போய் நான் ஒரு பாயிண்ட்டை இங்கே உங்கள் முன்னாடி வைக்க போகிறேன். இதை வாங்கு, அது நல்ல பங்கு, இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், இது ரொம்ப நல்ல கம்பெனி, இதை விட பெட்டர் கம்பெனி இல்லை, இப்படி தனிப்பங்குகளை பற்றி பேசக்கூடிய அத்தனை பேருமே தங்களை பொது ஆய்விற்கு உட்படுத்திக் கொள்வது இல்லை. தே ஆர் நாட் அக்கௌண்டபிள். எப்போ அக்கௌண்டபிலிட்டி வரும் நான் சொல்றேன்னா, நீங்க 10 ஸ்டாக் சொல்றீங்களா, 1ஆம் தேதி ஜனவரி நீங்க அதை போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி மாசம் உங்களுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் நீங்க அக்கௌண்டபிளா இருக்கணும். அப்படி அக்கௌண்டபிளா இருந்தாதான் அவங்களுக்கு உங்களுடைய உண்மைத்தன்மை தெளிவாக புரியும். உண்மைத்தன்மை இருந்தால் அவங்க கொண்டாட வேண்டியது அவங்களுடைய தனி பொறுப்பு. ஆனால் உண்மைத்தன்மை இல்லாமல் கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத யார் இந்த பரிந்துரைகளை சொல்றாங்களோ அவங்க தான் பொதுவெளியில் சமூக பொறுப்போடு வெளிப்படைத்தன்மையோடு அறிவுறுத்த வேண்டும். அதை செய்ய தவறுகிறார்கள் என்பதையும் நான் இந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஜனவரி 1, 2025 போரிங் ஸ்டாக்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஜனவரி 1, 2025 நீங்க 1 லட்சம் ரூபாயை போரிங் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோவில் போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு 1,09,262 ரூபாயாக வளர்ந்திருக்கும். ஸோ 9.26% ரிட்டர்ன்ஸ் இந்த வருஷம் உங்களுக்கு போரிங் ஸ்டாக்ஸ்ல கிடைச்சிருக்கும். இதே பணத்தை நீங்க நிஃப்டி 50 டிஆர்ஐல போட்டிருந்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் 1,04,790 ரூபாயாக வளர்ந்திருக்கும். ஸோ 4.79% நிஃப்டி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, 9.26% போரிங் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு. இதுவும் தெளிவாக டிசிப்ளின்ட் இன்வெஸ்டிங் பண்ணினா அது எப்படி நிஃப்டியை விட பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்க முடியும்ன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் தனிப்பங்கோ போர்ட்ஃபோலியோ பரிந்துரையோ இல்லை என்பதை நான் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறேன். இந்த எக்ஸசைஸே டிரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரணும் அப்படிங்கிறதான். ஒருவேளை ரிசல்ட் வரலனாலும் அதையும் நான் டிரான்ஸ்பரண்டாக உங்களுக்கு சொல்லித்தரதான் நோக்கம். ஓகே, இந்த எக்ஸசைஸ் 2023 ஜனவரி 1 அன்னைக்கு ஆரம்பிச்சது. போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஆரம்பிச்சு இன்னையோட 2 வருஷம் 9 மாதங்கள் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 3 மாதம் முடிஞ்சா 3 வருஷம் முடிஞ்சிடும். இந்த 2 வருஷம் 9 மாதத்தில் வந்த ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 லட்சம் ரூபாய் 1,82,672 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. 82.67% சிம்பிள் ரிட்டர்ன். இதே பணத்தை நிஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் 1,40,515 ரூபாயாக வளர்ந்திருக்கும். ஸோ 40.52 நிஃப்டியில் கிடைச்சிருக்கும். போரிங் ஸ்டாக்ஸ்ல 82.67 கிடைச்சிருக்கும். இன்னைக்கு கூட எனக்கு இண்டெக்ஸிங் போகணும் சார் அப்படின்னு இந்த சேனலினுடைய கமெண்ட்ஸ்லேயே எழுதக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் மறுபடியும் இந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கை பார்த்து கொஞ்சம் கண்ணை திறக்கலாம். ஏன்னா பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பூனையாக நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். இருப்பது உங்கள் விருப்பம், ஆனால் நீங்கள் அதிலிருந்து கண்ணை கொஞ்சம் திறந்து பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு யூடியூபினுடைய மிகப்பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த கண்மூடிய பூனைகளை உருவாக்குவதும் ஆஸ்ட்ரிச் மனநிலையில் முதலீட்டாளர்களை வைப்பதும், அதாவது மண்ணில் போய் தலையை புதைச்சிக்கிட்டு இதுதான் உலகம்னு நினைக்கிறது. இந்த 2 விஷயங்களை யூடியூப் தொடர்ந்து செய்து வருகிறது. அதுவும் தமிழில் இருக்கக்கூடிய யூடியூப் கண்டிப்பாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட். இதில் யார் சரி யார் தவறு என்பது இந்த மாதிரி எக்ஸசைஸினுடைய நோக்கம் அல்ல. நீங்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எது சரி என்று புரிந்து கொண்டு அந்த ஒரு பாதையில் பயணிக்க வேண்டும்ன்றது தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸினுடைய நோக்கம். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் நடக்கிறது. அதை புரிந்து கொண்டு தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.